வணக்கம். இது லங்காஃபோ ஊடகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய புத்தகங்கள் காகிதக்கூளாக இந்தியாவிற்கு ஏற்றுமதி. காவல்துறை அதிரடி விசாரணை. திருகோணமலை மீனவ சமூகத்திற்கு புதிய விடியல். 19 குடும்பங்களின் கவலை தீர்த்த புதிய படகுகள். முல்லைத்தீவு விவசாயிகளின் காணி நீர்ப்பாசன பிரச்சினைகளுக்கு தீர்வு. பிரதி அமைச்சர் தலைமையில் விசேட கலந்துரையாடல். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் ஆரம்பமாகும் எதிர்த்தரப்பு சாட்சிய விசாரணை. அரசியலமைப்பின் 22வது திருத்தம். ரணில் தரப்பு அனுரவுக்கு அனுப்பிய அவசர கடிதம். வழக்கு விசாரணைகள் அதிகரிப்பதே தற்போது நீதிமன்ற கட்டமைப்புகள் எதிர்கொண்டு வரும் பிரதான சவால். நீதியமைச்சர் தெரிவிப்பு. எதிர்க்கட்சியை அடக்கும் சக்தி அரசாங்கத்திற்கு இல்லை. நீதித்துறையின் சுதந்திரத்தை சீரழிக்க வேண்டாம். ஹே ஷாவிதானகே. கிழக்கு மாகாணத்தில் உள்ள முதலாம் தரம் தமிழ் மொழி மூல மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 19,892 பாடநூல்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்கள் விநியோக மையங்களுக்கு சென்றடையாமல் பழைய பேப்பர் வாங்குவோருக்கு விற்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பியகம பகுதியில் வைத்து புத்தகங்களை விநியோகத்திற்காக பொறுப்பேற்ற பாரவூர்தி சாரதி ஒருவர் அவற்றை விநியோகிக்காமல் தனது வீட்டில் சேமித்து வைத்து பின்னர் பழைய பேப்பர் சேகரிப்பாளரிடம் 1200 கிலோகிராம் எடைக்கு ரூபாய் 47,000 விற்றுள்ளார். அவ்வாறு வாங்கப்பட்ட புத்தகங்கள் பேலியகொட பகுதியில் உள்ள காகிதங்கள் அரைக்கும் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டு அரைக்கப்பட்ட பின்னர் சில நாட்களில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கல்வி வெளியீட்டு திணைக்களம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தலங்கம காவல்துறையினரின் விசாரணைகள் மேற்கொண்டு 31 வயது உடைய சந்தேக நபரான பாரவூர்தி சாரதியை கைது செய்துள்ளனர். அவர் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். கடந்த ஆண்டு வீசிய டித்வா புயலின் கொடூர தாக்குதலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த திருகோணமலை மாவட்ட மீனவர்களுக்கு புதிய விடியலாக 1.3 மில்லியன் ரூபாய் செலவிலான 19 என்ஜின் மீன்பிடி படகுகள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. திருகோணமலை மாவட்ட செயலக வளாகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சிறப்பான நிகழ்வில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இப்படகுகளை வழங்கி வைத்தார். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பின்வருமாறு. புயலினால் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை இழந்து பொருளாதார ரீதியாக முடங்கிய மீனவ குடும்பங்கள் மீண்டும் சுயமாக தொழில் தொடங்க இது பெரும் முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமாரவின் நெறிப்படுத்தலில் இந்நிகழ்வு ஒருங்கமைக்கப்பட்டது. வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீம, அமைச்சர் செயலாளர் கலாநிதி BK கோலித் கமல் ஜினதாச மற்றும் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹவத்த ஆகியோர் கலந்து கொண்டு படகுகளை கையளித்தனர். துறைமுக அதிகாரிகள், கடற்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பயனாளிகளின் பங்களிப்போடு உணர்வுபூர்வமாக நடைபெற்ற இந்த நிகழ்வு திருகோணமலை மீனவ சமூகத்தின் பொருளாதாரத்தை மீண்டும் நிமிரச் செய்யும் தன்னம்பிக்கையை விதித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் நீண்டகால காணி மற்றும் நீர்ப்பாசன பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உயர்மட்ட விசேட கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனவிரட்ன தலைமையில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஜெயகாந்த் அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்ட முக்கிய விடயங்கள் மாவட்டத்தில் உள்ள குளங்களை புனரமைத்தல், பாசன கால்வாய்களை சீரமைத்தல் மற்றும் அணைக்கட்டுகளை பலப்படுத்தும் அவசர பணிகள் குறித்து விரிவாக கேட்டறியப்பட்டது. விவசாய உற்பத்திகளை பெருக்க தேவையான கூடுதல் நிலங்களை அடையாளம் காண்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் எல்லைப்படுத்தப்பட்டு முடங்கியுள்ள காணிகளை விடுவித்து விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர், பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள், பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசேட 3 அடங்கிய மேல் நீதிமன்ற வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சிய விசாரணையை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தினசரி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான அவர்களது விவாத நிலைப்பாடுகள் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் பதிவு செய்யப்பட்டதுடன் அவர்களுக்கு அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அனைத்து உரிமங்கள் தொடர்பிலும் விளக்கமளிக்கப்பட்டதாக வழக்கு பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நேற்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஒவ்வொரு பிரதிவாதியும் எதிர்வரும் விசாரணைகளில் கடைபிடிக்கப்படவுள்ள தமது எதிர்வாத நிலைப்பாடு தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி சில பிரதிவாதிகள் குற்றவாளி கூண்டிலிருந்து தமது வாக்குமூலத்தை வழங்குவதுடன் தமது தரப்பில் மேலதிக சாட்சிகளையும் அழைக்க தீர்மானித்துள்ளனர். மேலும் சில பிரதிவாதிகள் குற்றவாளி கூண்டிலிருந்து வாக்குமூலம் வழங்க உள்ளதாகவும் ஆனால் தமது தரப்பில் வேறு சாட்சிகள் அழைக்கப் போவதில்லை என்றும் நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.
பிரதிவாதியான நௌஃபர் மௌலவி குற்றவாளி கூண்டிலிருந்து வாக்குமூலத்தை வழங்குவதுடன் அவருக்காக மேலதிக சாட்சிகளையும் அழைக்கவுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதியான முகமது சரிபுத் ஆதம் லெப்பை ஹஜிமாமா குற்றவாளி கூண்டிலிருந்து வாக்குமூலம் வழங்கவுள்ள போதிலும் அவரது தரப்பில் வேறு சாட்சிகள் எவரையும் அழைக்கப் போவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் பிரதிவாதியான ஹயத் முகமது அகமட் மில்ஹான் குற்றவாளி கூண்டிலிருந்து வாக்குமூலம் வழங்குவதுடன் அவருக்காக மேலதிக சாட்சிகளையும் அழைக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காம் பிரதிவாதியான முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா மற்றும் ஐந்தாம் பிரதிவாதியான முகமது இப்ராஹிம் சாஹித் அப்துல்லா ஹக் ஆகியோரும் குற்றவாளி கூண்டிலிருந்து தங்களது வாக்குமூலத்தை வழங்குவதுடன் தமது தரப்பில் மேலதிக சாட்சிகளை அழைக்க தீர்மானித்துள்ளனர். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் மக்கள் வாக்கெடுப்பொன்றினை நடத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தினால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட 107வது 5ஆம் உறுப்புரைக்கான திருத்தங்கள் தொடர்பில் மக்களின் விருப்பத்தை அறிந்து கொள்ள அரசியலமைப்பின் 13வது அத்தியாயத்திற்கு அமைவாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை குடியரசில் இறையாண்மை மக்களிடமே உள்ளது, அதனை பிரிக்க முடியாது என்ற அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையே இதன் அடிப்படையாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 3 மற்றும் 4 ஆகிய உறுப்புரைகள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில் மாற்றம் செய்யும் எந்தவொரு அரசியலமைப்பு திருத்தமும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிப்பதுடன் அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையை மீறும் செயலாகும் என்றும் இதற்கு சர்வஜன வாக்குரிமை கட்டாயம் தேவை என்றும் 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளனர். சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சிவில் சங்கத்தினருடன் எவ்வித கலந்துரையாடல்களுமின்றி வெளிப்படைத்தன்மையற்ற முறையில் இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்படுவது குறித்து கவலை வெளியிட்டுள்ள அவர்கள் நீதித்துறை சார்ந்த இந்த விடயத்தில் சார்புத்தன்மை அல்லது பாரபட்சம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும், சர்வதேச நீதித்துறையின் தரநிலைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். எனவே மக்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரே சட்டபூர்வமான வழிமுறையாக சர்வஜன வாக்குரிமையை நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சியினர் அரசியலமைப்பின் 85(1) உறுப்புரைக்கு அமைவாக இந்த சட்டமூலத்தை சர்வஜன வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சரவை ஊடாக எடுக்குமாறு ஜனாதிபதியை கோரியுள்ளனர். பிணக்குகள் ஏற்படும் போது அதனை சமாதானமான முறையில் கலந்துரையாடி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அனைத்து பிணக்குகளையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடாது. ஏனெனில் வழக்கு விசாரணைகள் அதிகரிப்பதே நீதிமன்ற கட்டமைப்பு தற்போது எதிர்கொண்டு வரும் பிரதான சவாலாகும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். 36வது தேசிய மத்தியஸ்த தினம் நேற்று இலங்கை மன்றக் கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து தெரிவித்ததாவது, நீதிமன்ற கட்டமைப்பு எதிர்கொள்ளும் ஒரு முக்கிய சவாலானது வழக்குகளின் அதிகரிப்பும் அதனால் ஏற்படும் தாமதமும் ஆகும். இத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு பிணக்குகளையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக இயன்றளவு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை மற்றும் உடன்படிக்கை மூலம் பிணக்குகளை தீர்த்து கொள்ள வாய்ப்பளிப்பது மிகவும் முக்கியமானதாகும். நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கும் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதில் மத்தியஸ்த செயல்முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவரை சுமார் 2 லட்சம் வழக்குகள் மத்தியஸ்தபை மூலம் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் மத்தியஸ்த சபை ஆணைக்குழுவுக்காக 80 மில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாமதமாகிய பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கும் மத்தியஸ்தர்களை உரிய காலத்தில் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காணி தகராறுகள் தொடர்பான சிறப்பு மத்தியஸ்த சபைகள் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று கொழும்பு, கம்பஹா, அனுராதபுரம், புலனறுவை, கண்டி மற்றும் மொனராகலை ஆகிய 6 மாவட்டங்களில் நீதி மத்தியஸ்தபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுக் கொடுப்பதே எமது பிரதான நோக்கமாகும். எனவே சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் சமாதானமும் நீதியும் ஆளுகின்ற தகராறுகளை சமாதானமாக தீர்த்து கொள்ளும் சிறந்ததொரு சமூகத்தை கட்டியமைக்க வேண்டும் என அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றார். நாட்டின் நீதித்துறை சுதந்திரத்தை சீரழிக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்து தங்களது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்தார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதிக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு ஒரு தலைப்பட்சமான தகவல்களையே வெளியிட்டுள்ளது. நாட்டின் முதன்மை பிரஜைக்கும் சட்டத்தரணிகள் சமூகத்துக்கும் இடையே நடைபெற்ற முக்கியமான இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் கருத்துகள் மட்டுமே வெளிவந்தது மக்களுக்கு செய்யப்பட்ட அநீதியாகும்.
22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றியே தீருவேன் என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி பிடிவாதமாக உள்ளார். ஆனால் இந்த திருத்தத்தால் நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் எதிர்காலத்தில் உருவாகும் ஆபத்துகள் குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் விரிவாக விளக்கியுள்ளது. தேவைப்பட்டால் பதவியை விட்டு விலகவும் தயார் என ஜனாதிபதி கூறுகிறார். சட்டம் அறிந்த அனைவரும் எதிர்க்கும் ஒரு விடயத்துக்காக ஜனாதிபதி ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்தான முடிவை எடுக்க வேண்டும்? நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கே இந்த திருத்தம் கொண்டுவரப்படுவதாக அரசாங்கம் கூறும் தர்க்கம் முற்றிலும் பொய்யானது. வழக்குகளை விரைவுபடுத்த வேண்டுமானால் நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றுக்கான வசதிகளை மேம்படுத்துவதே சரியான வழியாகும். அதை விடுத்து சரிந்து வரும் தமது அரசியல் செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கே ஜனாதிபதி முயல்கிறார். அரசாங்கத்தால் எதிர்க்கட்சியை ஒடுக்க முடியும் என்ற நிலைக்கு இங்கு இல்லை. பெற்ற மக்கள் ஆணையை கட்டாயப்படுத்தி வீணடித்தால் அரசாங்கம் தனது மக்கள் செல்வாக்கை முற்றிலும் இழந்துவிட்டது. மக்கள் செல்வாக்கை இழந்த அரசாங்கத்தால் பலமடைந்து வரும் எதிர்க்கட்சியை ஒருபோதும் அடக்க முடியாது. இனிவரும் எந்தவொரு தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்துள்ளதாலேயே 20 வருடங்களுக்கு ஆட்சியில் இருப்போம் என்றும் இனி தேர்தல்கள் நடக்காது என்றும் ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்துக்களை அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பேசி வருகின்றனர். ஜனாதிபதி என்ற வகையிலே நாட்டின் ஜனநாயகத்தையும் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதே உங்களது முதன்மை பொறுப்பாகும். சில அமைச்சர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு நீதித்துறையில் தலையிடுவதையோ சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரை அச்சுறுத்துவதையோ நிறுத்த வேண்டும். கடந்த கால ஆட்சியாளர்களின் தவறுகளுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான சரியான கட்டமைப்பை உருவாக்க அரசாங்கம் முயன்றால் அதற்கு எதிர்க்கட்சியாகிய நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க தயார். மாறாக தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நீதித்துறையின் சுதந்திரத்தை சீரழிக்கும் அரசியல் பேரம் பேசுதல்களில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கின்றோம் என்றார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.